ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எங்கடா ஊருக்கு கிளம்பிட்டான்னு பார்க்குறீங்களா? ஊருக்கெலாம் இல்லை, ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பியாச்சு. எல்லோரும் கிளம்பிட்டோம். ஜீப்பில் தான் நாங்கள் போவோம். இங்கே வந்து ஜீப் பிடிப்பாங்க, இல்லாட்டி பஸ்ஸு பிடிப்பாங்க. அவ்வளோவா மெயினாக பஸ்ஸெல்லாம் பிடிக்க மாட்டாங்க. ஜீப்பு தான், ஜீப்பு ஆட்டோ அந்த மாதிரி தான். இப்போ போகலாம் வாங்க, நம்ம தான் போய் கலக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி போகிறோம். நம்ம சரி என்ன நடக்குது அப்படின்னு போய் பார்க்கலாம். வண்டியெல்லாம் போன மாதிரி தான் இருந்துச்சு, யாருமே இல்லை. ப்ரைவேட்டில் தான் போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சரி போய் அங்கே புதில் இன்ஸ்டில் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஏன்னா படியில் ஏறுறது இப்போ சங்கடம், நான் அதனால் ஸ்கூலில் போவேன். சரி என்ன பண்ணுறது, என்றைக்காவது ஒரு நாள் இப்படி போவோம். ஓகே போயிட்டு ஜீப்லேயும் ஏறியாச்சு. ஜீப் இந்த கல்யாண ஜீப் தான் வந்துச்சு, கல்யாணத்துக்குள்ளே பிடிச்சினாங்கல்ல அந்த ஜீப்லேயும் ஏறி போயாச்சு. இது வந்து டோல் பசங்களுக்கு போகிற வழி. அங்கே வந்து சூப்பராக நல்லாவே இதாக பண்ணிட்டாங்க. பாருங்களேன் எவ்வளோ ஒரு இதாக இருக்குன்னு, நல்லா இருந்துச்சு. அந்த பார்க்கையில் தூரத்துலேருந்து ஸ்பீடாக போகிறதுக்கும் அதுக்கும். அதுக்கப்புறமா வந்து நம்ம தேவிக்குளம் டவுனுக்குள்ளே என்ட்ராகி போயாச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து இடிஞ்சு கிடக்கு பாருங்க, போன மலையில் ஆனதுங்க எல்லாமே. எப்படி வயநாடு சம்பவமோ அது மாதிரி தான். வயநாடு சம்பவம்லாம் மறக்கவே முடியாது பாருங்க. அப்புறம் மூணாறு இதுக்கெலாம் வந்தாச்சு. என்ட்ரன்ஸ் ஆகி போய்கிட்டு இருக்கோம் நம்ம. அப்புறமா வந்து ஆட்டோ ஸ்டாண்டு, ஆட்டோ ஸ்டாண்டை பார்த்தீங்களா இவ்வளோ வரிசை அழகாக ஒன்று பண்ணியிருக்கோம். இங்கிட்டு பார்த்திங்கன்னா பஸ்ஸு, அதுக்கப்புறம் இங்கிட்டு கேஎஸ்ஆர்டிசி, இங்கிட்டு ரிக்ஷா, இங்கிட்டு கீழே அணைச்சாலும் அது மாதிரி போவோம். நம்ம கோயிலுக்கு போகிற மாதிரினாலும் இப்படி போகிறோம். அப்புறம் நல்ல டிராஃபிக் ஆகிடுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, டிராஃபிக்லாம் கடந்தாலும் போக முடியும். இங்கே எப்பயுமே வந்து சண்டே இல்லை, அப்போ அது வந்து முன்னிறுத்தினாங்க ரொம்ப டிராஃபிக்காக தான் இருக்கும். அதையும் கடந்து இதுதான் காலேஜ் ஸ்டாண்டு, மாட்டுக்கடை ஸ்டாண்டு, அதையும் கடந்து போவோம். டோரா மாதிரி கடந்து போவோம். அதுக்கப்புறமான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து உள்ளே போயாச்சு. உள்ளே வந்து நிறையவே மெக்கானிக்ஸ் கடை இருக்கும் கூடுதலாக. இதுதான் கொஞ்சம் ஒதுக்கமாக இருக்கிறதுனால, அதுவும் இல்லாமல் ஆட்டோ ஸ்டாண்டிங் ஒன்று இருக்குது அதனாலுமே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே போவோம். கார்த்திகைக்குலாம் எங்கெல்லாம் ரொம்ப பிஸியாக இருக்கும். எப்படியோ உள்ளே போயாச்சு. அதுக்கப்புறமா வந்து கார்த்திகைலாம் இங்கே சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். அப்படி கோயில் போயிட்டு அங்கிட்டு ஒரு கல்யாணம் நடந்துட்டு இருந்துச்சு. முகூர்த்த நாள்னால நிறைய கல்யாணம் இருந்துச்சு, அதனால் இவங்க இங்கே ஏற்பாடு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஐயர் இங்கே போக சொல்லியிருக்காரு. நிறையவே கோயிலில் வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இருந்துட்டு இந்த கோயில் புதுசு புதுசாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஃபோன் கவர் சவுண்ட் கேட்குது. அதுக்கப்புறமா சொல்லிட்டு ஆமாம் மூணா கைப்பே அவனே எத்தனை வாட்டி வயசு கொடுத்துருப்பாரு கரெக்டாக வாயெல்லாம் ஆயிடுச்சு. சிவன் கோயில் அதுக்கப்புறமா சொல்லி கையில் இருந்து போட்டாச்சு, முடிஞ்சு கல்யாணம். அதுக்கப்புறமா ஐயர் வந்து எனக்கு அவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்படின்னு தெரியலை கரெக்டாக. அதுக்கப்புறமான்னு சொல்லிட்டு மூணாறவே பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுதுண்ணே. 3 கோயிலுமே ஒன்று போல் இருக்கும். முஸ்லீம் குழந்தை தக்காவும் சர்ச்சு அண்ட் கோயில் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மூணாரை விசிட் பண்ணி பாருங்கள். அதுக்கு கங்கா டூரிஸ்ட் அண்ட் ட்ராவல்ஸாக கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் வேணும் அப்படின்னா நம்ம கமெண்ட்டில் வந்து கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமான்னு சொல்லி ஜீப்பில் ஏறி மண்டபத்துக்கு போய் வெல்கம் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு உள்ளே ஏறியாச்சு. உள்ளே போயிட்டு ஸ்டேஜ் வீடியோ சூப்பராக இருந்துச்சு. ஃபோட்டோ அப்படி பார்க்கல. ஏன்னா என்னோடய கலோஜிக்கில் இது நடந்துச்சு நாடகம். உடனே அப்படியே சாப்பிட்டு வந்து கிளம்பியாச்சு. அப்பா கூட என்ன சாப்பிட்டது வந்து எடுக்க முடியல, அதனால் வந்து சரி எப்பயுமே சாப்பிட்டது எடுக்கவே முடியல. சாப்பிட போனேன், அப்புறம் வீடியோ எடுக்கணுமே அப்படின்னு நினச்சேன். சரி பரவாயில்ல, ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து வீட்டில் வந்து ட்ரெஸ்லாம் அவுத்து போட்டு நான் நைட் ட்ரெஸ் மாதிரி அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் இருந்துச்சு, அதை